கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உடன் பிறந்த தம்பி, காதலி, பாட்டி உட்பட 5 பேரை இளைஞர் ஒருவர் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தியலால் தலையில் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொடூரமாக கொலை செய்தவர் போலீசில் சரணடைந்துள்ளார். காதலி உட்பட 5 பேரை கொடூரமாக கொன்றவர் வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வெஞ்சாரமூடு அருகே உள்ள பேருமலை என்ற பகுதியை சேர்ந்தவர் முகமது ரஹீம். இவரது மனைவி ஷமி. இவர்களுக்கு 23 வயதில் அஃபான் மற்றும் 15 வயதில் அப்சான் என்ற 2 மகன்கள் உள்ளனர். முகமது ரஹீம் துபாயில் பர்னிச்சர் கடை வைத்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அஃபான் வேலை தேடி துபாய்க்கு சென்ற நிலையில் அவருக்கு வேலை கிடைக்காததால் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிட்டார். அஃபான் அதே பகுதியை சேர்ந்த ஃபர்சானா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று இரவு 7 மணி அளவில் வெஞ்சாரமூடு காவல் நிலையத்திற்கு சென்ற அஃபான் 6 பேரை கொலை செய்து விட்டதாகவும் 3 வீடுகளில் அவர்களின் உடல்கள் இருப்பதாகவும் கூறி போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். உடனே அவரை கைது செய்த போலீசார் அஃபான் தெரிவித்த பாங்கோடு, பேருமலை, சுல்லால் ஆகிய இடங்களில் உள்ள 3 வீடுகளுக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அங்கு 5 பேர் கத்தியால் குத்தப்பட்டும் சுத்தியலால் அடிக்கப்பட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் தெரிய வந்தன. அஃபான் தன்னுடைய காதலி ஃபர்சானாவை 2 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை தன்னுடைய வீட்டில் வைத்து தாய் ஷமி, காதலி ஃபர்சானா மற்றும் தம்பி அப்சான் ஆகியோரை தலையில் சுத்தியால் கொடூரமாக தாக்கியிருக்கிறார் அஃபான். இதில் காதலி ஃபர்சானா மற்றும் தம்பி அப்சான் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டனர். அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள பாங்கோடு என்ற இடத்தில் வசிக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் அம்மாவும் தன்னுடைய பாட்டியுமான சல்மா பீவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அஃபான். வீட்டிற்குள் நுழைந்த மறு வினாடியே 88 வயதான சல்மா பீவியை சுத்தியலால் அடித்தே கொலை செய்திருக்கிறார். 3 பேரை கொன்ற பிறகும் கொலைவெறி அடங்காத அஃபான் அருகில் உள்ள சுல்லால் பகுதிக்கு சென்று பெரியப்பா லத்தீப் மற்றும் அவருடைய மனைவி ஷாஹினா ஆகியோரையும் சுத்தியலால் அடித்து கத்தியால் குத்தியும் கொலை செய்துள்ளார். அஃபானின் இந்த கொடூர தாக்குதலில் அவருடைய தாய் ஷமி தவிர மற்ற 5 பேரும் பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். தாக்குதலில் காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அஃபானின் தாய் ஷமியை போலீசார் மீட்டு வெஞ்சாரமூட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். காதலி உட்பட பலரை கொலை செய்து விட்டதாக காவல் நிலையத்திற்கு வந்து சரணடைந்த அஃபான் தான் எலி விஷம் சாப்பிட்டதாக சொல்லி காவல் நிலையத்திலேயே மயக்கமடைந்து விழுந்து விட்டார். கொலையாளி அஃபானை போலீசார் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். 5 கொலைகள் செய்த அஃபான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் கூடுதல் விவரங்களை போலீசாரால் சேகரிக்க முடியவில்லை. தன்னுடைய காதலியை உறவினர்கள் ஏற்க மறுத்ததுதான் இந்த கொடூர கொலைகளுக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துபாயில் தந்தையின் தொழிலில் 75 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் போதைக்கு அடிமையான அஃபான் இந்த கொலைகளை செய்து தானும் தற்கொலை செய்ய முயன்று இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலி, உடன் பிறந்த தம்பி உட்பட 5 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவனந்தபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.